காலையில கடையை ஓபன் பண்ண உடனே ஒரு கால் வந்துச்சுங்க. அவங்க கிட்ட பேசின உடனே எனக்கு ரொம்பவே மனசுக்கு சங்கடமா போச்சு. என்ன அப்படின்னா ஓன்னு அழுகுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் டெய்லரிங் எல்லாம் கிடையாது, நான் உங்க சப்ஸ்கிரைபர், ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கேன்க்கா. உங்க வீடியோஸ்ல நான் ரெகுலரா பாப்பேன்க்கா. என்னோட ஃப்ரெண்டு டெய்லர் தான், அவங்களுக்கு எல்லாம் நீங்க பேசுறதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னப்பா அப்படின்னு கேட்டா ஓன்னு ஒரே அழுக. என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, அவங்க வெளியில போயிடுறாங்க, ஆனா என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு வந்து குழந்தைங்க, கிச்சனு, வீடு, என் ஹஸ்பண்ட், இதுதான்க்கா உலகம். ஒரு நல்லா இல்லைன்னா கூட நல்லா இல்லமான்னு சொல்லி என்னை திட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன் விட்டா ஒரு அடி கூட அடிக்கலாம்க்கா, அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்கிட்ட உட்காந்து ஃப்ரீயா பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப மனவேதனைப்படுறாங்க. அவங்க கணவர்மார்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிறேன், பெண்களுக்கு வந்து நீங்க தான் உலகம், நீங்க மட்டும்தான் உலகம். தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் வீட்டுல உட்காந்து ஒதுக்கி, அவங்களுக்கு டைம் ஒதுக்கி அவங்க கிட்ட தயவு செஞ்சு பேசுங்க. பேசுனீங்கனாலே போதும், அவங்க வேற எதுவுமே எதிர்பார்க்கலாம். அவங்க வந்து சொல்றாங்க, ஏக்கா நான் ரொம்ப வசதியான குடும்பம்க்கா, நல்லா சம்பாதிச்சிருக்காருக்கா, நான் கோடீஸ்வரர் வீட்டு பொண்டாட்டிக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்றாங்க. பணம், காசோ, பட்டு புடவையோ, நகையோ பெண்களுக்கு வந்து அத்தியாவசியம் கிடையாது. தன்னுடைய கணவர் பேசக்கூடிய, ஒதுக்கி ஒரு 5 நிமிஷம் பேசக்கூடிய அந்த அன்பான வார்த்தைகள் தான் அவங்களுக்கு தேவை. ஒய்ஃப்ட வந்து தயவு செஞ்சு பேசுங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க, குழந்தைங்களும் நல்லா பாத்துக்கிடுவாங்க.